Neptune unveiled. Yay! ஓடாத நில்லு. சொன்னா கேளு, நில்லுன்றல. முடியாது, நிக்க முடியாது. இரு. கொஞ்ச நேரம் அடங்கவே மாட்டீங்களா? ஏன் இப்படி எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்க? முடிஞ்சா புடிச்சுக்கோ. சாரி. இத பாரு, நாங்க ஒண்ணு இங்க ஓடி புடிச்சலாம் விளையாடல. இங்க பாத்தியா, என்னுடைய ஷார்ட்ஸ் சீக்கிரமா காய வைக்கிறதுக்கு தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போச்சு? கொஞ்சம் அங்க பாரு. சாரிப்பா, தெரியாம பண்ணிட்ட, கோச்சிக்காதப்பா. ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓவரா தான் நடந்துக்கிட்டீங்க. நான் கிளம்புற, ஆளை விடு. இரு, நானும் வரேன். திருந்த மாட்டானுங்க ரெண்டு பேருக்கும். நாள் முழுக்க விளையாடுறத தவிர வேற எதுவுமே தெரியாது. விளையாடுவானுங்க, சாப்பிடுவாங்க, அப்புறம் தூங்குவாங்க. நல்லதா போச்சு, என் வேலையாவது முடிஞ்சதே. இது என்ன? மறுபடியும் அழுக்காயிடுச்சு. மறுபடியும் இதை துவைக்கணுமா? நான் என் வீட்டுல இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சதே கிடையாது. ஹாய் மக்கோட்டோ. ஹே மக்கோட்டோ. இப்ப என்னாச்சு? இங்க பாருங்க, நாம இந்த ரூட்டை பிடிச்சோம்னா நம்ம நேரா சிட்டிக்கு போயிடலாம். இத நீ நிச்சயமா சொல்றியா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, இதுதான் எக்ஸிட்டியா? எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. எதிர்க்க ஒரு இடம் தெரியுதுல்ல, அதுதான் கோல்டு செலிபிரிட்டி ரிசார்ட் சிட்டி. கோல்டு செலிபிரிட்டி ரிசார்ட் சிட்டி? அதேதான். அங்க போனீங்கன்னா ஆடம்பரமான ஹோட்டல்ஸ பார்க்கலாம், அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு, ஷாப்பிங் மால் இருக்கு. அது மட்டும் இல்ல, MTB ரைடர்ஸ்க்கு அங்க போனா எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். வாங்களே, நாம எல்லாரும் அங்க போனா ஜாலியா இருக்கலாம். நாம அங்க போனா ஹோட்டல்ல தான் தங்குவோமா? என்ன வேணுமோ அதை ஃப்ரீயா சாப்பிடலாமா? எந்த ரைட்ல உட்கார்ந்தாலும் காசு கொடுக்க வேண்டாமா? என்னால ரிப்பீட் பண்ண முடியாது. என்ன, கிளம்பி போகலாமா? வாங்க, உடனே போகலாம். கோல்ட் செலிபிரிட்டி ரெசார்ட் சிட்டி நாங்க வந்துட்டு இருக்கோம். கிளம்புங்க. இதுதான் நீ சொன்ன அந்த சிட்டியா? ரொம்ப அழகா இருக்கு. அந்த லக்ஸரி ஹோட்டல்ஸ்லாம் எங்க? அப்புறம் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எங்க போச்சு? விடுங்கப்பா, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறவன் தான் மனுஷன். ஆனா இது மிகப்பெரிய தப்பு. எங்க பாருங்களேன், அது என்ன பில்டிங்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதுதான் லக்ஸரி ஹோட்டலா இருக்கணும். கொஞ்ச நேரம் முத்திருவாய மூடுறியா? அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உடனே அங்க போய் ஆகணும். வாங்க. கண்டிப்பா சொல்றாங்க, ஏதாவது இருக்கும். வாங்க. இருக்கலாம். கொஞ்சம் இரு, நானும் வரேன். யாராவது இருக்கீங்களா? திடீர்னு வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன பாக்குற ஷோ? இது MTB டயர் ட்ராக்ஸ் தான். இங்கேயும் யாரும் MTB ஓட்டிட்டு இருக்காங்க. வாவ், உள்ள போனா ஜாலியா இருக்கும். நான் உள்ள போய் பார்க்க போறேன். கொஞ்சம் நில்லு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானும் வரேன். MTB பத்தி பேச்சு வந்தாலே போதும், இவங்க ஓடி போயிடுவான். இதே வேலை.
உள்ள போறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பயப்படாத, நமக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா இங்க ஏன் இவ்வளவு புகை மண்டலம்? ரொம்ப பயங்கரமா இருக்கு. எதிரில என்ன இருக்குன்னு கூட தெரியலையே. இங்க பாருங்க, ரொம்ப பயமா இருக்கு. நம்ம திரும்பி போயிடலாமே. திரும்பி எல்லாம் போக முடியாது. இந்த டயர் டிராக்ஸ பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க இருந்து போகணும். மக்கட்டோ, ஹே, நீ எங்க போற? கியோச்சி, மக்கட்டோ, இவளுக்கு என்னாச்சு? ஏன் தனியா ஓடிட்டு இருக்கா? ஓஹோ, நீ எங்க இருக்க மக்கட்டோ? நல்ல வேளை அவளுக்கு பெருசா அடிபடல. இங்க என்ன நடந்ததுன்னு தெரியலையே. மொக்கோட்டோ, ஏன் என்கிட்ட வரவே மாட்டேங்கிற? வாயேன். கியோச்சி, ஹாய் மக்கட்டோ. நீ எப்படி இருக்க? மம்மி டாடி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடக்குது? நான் திடீர்னு என் வீட்டுக்குள்ள எப்படி வந்தேன்? என்ன இப்படியெல்லாம் பேசுற? இது உன் வீடு தானே மக்கட்டோ. ரொம்ப யோசிக்காத, வந்து சாப்பிடு, இல்லனா ஆறி போயிடும். சரி. ஹே மக்கட்டோ, எங்கப்பா மாயமா மறைஞ்சிட்ட? இன்னும் புகை வந்துகிட்டே இருக்கே. எதிரில என்ன இருக்குன்னே தெரியல. பயமா இருக்கு. ஹே ஷோ, நம்ம வழி தவறி வந்துட்டோமா? அப்படி வழி தவறி வந்துட்டா கூட என்கிட்ட சொல்லிடாத. சரி, அதெல்லாம் போகட்டும். நாம எந்த வழியில வந்தோம்னது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். புகை மண்டலம் என் கண்ணை மறைக்குது. நம்ம எந்த வழியா நடந்து போறோம்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம எந்த வழியா உள்ள வந்தோம்? அதுவும் அந்த பக்கத்துல இருந்து தான் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பக்கத்துல இருந்து தான் வந்திருக்கணும். இல்ல இந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கணும். போதும் போதும், இந்த ரியாக்ஷன் நிறுத்து. கொஞ்சம் தீவிரமா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க தான் இருக்கியா மக்கட்டோ? உன்னை இங்க அங்கன்னு எங்கெல்லாமோ தேடிட்டு இருக்கோம். உனக்கு ஒண்ணு ஆகல, அதே சந்தோஷம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே இப்ப நான் சொர்க்கத்துல இருக்கேன். உன்னை தூக்கி பார்த்தா ரொம்ப லேசா இருக்கிய மக்கட்டோ. பிரமையை உண்டாக்கக்கூடிய புகை மறுபடியும் உள்ள வந்துருச்சு. அவங்க நம்ம வலையில சிக்கிக்கிட்டாங்க. அந்த காலத்துல யாரு இந்த கோட்டையை கட்டினாங்களோ, இந்த கோட்டைக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக புகையை உருவாக்குனாங்களாம். இப்ப அது நமக்கு பயன்படுது. நீங்க புத்திசாலி பாஸ். இது ஒரு ஆபத்தான இடம்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஆம்புலன்ஸ் அவங்க கிட்ட இருந்து பறிக்கும் போதுதான் அனுமதி இல்லாம நம்ம எங்கேயும் நுழையக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிய வரும். நான் உடனே அவங்களுக்கு போட்டிக்கு சேலஞ்ச் பண்ணினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க சொல்றதா சரியா இருக்கும். அவங்க இப்ப மயக்க நிலையில இருக்காங்க. நாம ரேஸ் ஓட்டாமலே எம்பளமா புடிக்கலாம், அப்புறம் இங்க இருந்து ஓடிடலாம். அதான் நமக்கு தெரிஞ்ச வழி. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருங்க. உங்களை எம்டிபி ரைடர்ஸ் மறுபடியும் சொல்லிக்காதீங்க. நாம ஏமாத்த மாட்டோம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இடாட்டன் பேட்டில் நடத்துவோம். எம்டிபி ரைடர்ஸ் தோக்கடிப்போம். நம்ம பாஸ் சரியா தான் சொல்றாரு. ரூல் புக்லயும் தான் எழுதி இருக்கு. ஆனா நீங்க என்னைக்குமே நேர்மையா நடந்ததே இல்லையா பாஸ்? ஏமாத்த தான் செய்வீங்க. வீணா என்ன குழப்பாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இப்போ இங்க கவனிங்க. எம்டிபி ரைடர்ஸ்னா எப்படிப்பட்ட ஆபத்தையை சமாளிக்கணும். எந்த போட்டியிலும் கலந்துக்க அவன் தயங்க கூடாது. யாரையும் பலவீனமா எடை போடக்கூடாது. அவங்க போட்டி போட ஆசைப்பட்டாங்கன்னா இந்த புகை மண்டலத்தை சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். இங்க இருந்து போற எம்டிபி ரைடர்ஸ் கூட போட்டி போட்டு நம்முடைய திறமைகளை அவளுக்கு காட்ட தயாரா இருக்கணும். நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன், இங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எழுந்து போய் அவங்களை தேடுங்க. எஸ் பாஸ். ஹே ஷோ, உன் பைக்கை நான் நல்லா ரிப்பேர் பண்ணிட்டேன். நீ கவலைப்பட தேவையில்லை. இந்த ட்ராக் ரொம்ப ஈஸியா தெரியுது. நான் இதுல சுலபமா ஜெயிச்சிருவேன்.
That's it, let's go! That's it, let's go! இப்ப கவனிங்க. Idaten. Go! நீ தப்பா பேலன்ஸ் பண்ற. உன்னால 20 நிமிஷம் தான் பேலன்ஸ் பண்ண முடியுது. இதால எதுவுமே செய்ய முடியாது. சாரி. இப்ப என்ன கவனிச்சியா? நான் நல்லா பேலன்ஸ் பண்ணல. உன்னால இதை விட சிறப்பா செய்ய முடியும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, என்னால எப்பவுமே உன்ன மாதிரி வர முடியாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. துவண்டு போயிடாத. நீ கஷ்டப்பட்டு எப்படியாவது பேசிக் கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு தடவை நீ கத்துக்கிட்டா போதும், அப்புறம் எல்லாமே ஈஸியா ஆயிடும். நான் பேசிக் கத்துக்கிட்டேன்னா நானும் உன்ன மாதிரி ஆயிடுவேனா? அதுல சந்தேகமே இல்ல. கியோயிச்சி, மயக்கம் தெளிஞ்சது ரொம்ப நல்ல விஷயம். இல்லனா இந்த புகையில எல்லாரும் பிரம்ம பிடிச்சு அலைவாங்க. யாருக்கும் எதுவும் புரியாது. என்ன பிரம்மையா? இங்க இருக்கிற புகைய சாதகமா பயன்படுத்தி எவ்வளவோ ரைடர்ஸ் போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. சீக்கிரம் எழுந்துரு, அங்க ஷோவுக்கு ஆபத்து. நீங்க யாரு சொல்லுங்க? நீங்க தானே என்னோட அண்ணா. ஏன் எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்கிறீங்க? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்களேன். ப்ளீஸ் சொல்லுங்க. உன் பைக் அங்க இருக்கு, கிளம்பு. நம்ம கிட்ட நேரம் இல்ல. என்னோட பைக்கா? நீ உண்மையிலேயே MTB ரைடரா இருந்தா தைரியமா செயல்படு, அப்பதான் ஜெயிக்க முடியும். கியோயிச்சி, மிஸ் யூகி, உன் பைக் அங்க இருக்கு, கிளம்பு. நம்ம கிட்ட நேரம் இல்ல. இது நெப்டியூன். இதா என்னோட பைக்கா? இங்க என்ன நடக்குது? நீ உண்மையிலேயே MTB ரைடரா இருந்தா தைரியமா செயல்படு, அப்பதான் ஜெயிக்க முடியும். இது பிளாட்டினம் எம்பளம் ஆச்சு. யார் நீ? என் பேரு மக்கோட்டோ ஷினோ. மக்கோட்டோ வந்துட்டாளா? அங்க பாருங்க, புகை எல்லாம் வெளியே போகுது. இது என்ன, புகையெல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு? எப்படி இருக்கு? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. எங்களுக்கு என்ன ஆகுது? நல்லா தானே இருக்கும். இங்க வரவங்க பிரம்ம பிடிச்சு அலைவாங்க, உங்களுக்கு தெரியுமா? பிரம்மையா? நீ சொல்ற மாதிரி எதுவும் தெரியல, ஆனா ஏதோ கனவு கண்ண மாதிரி இருக்கு. நம்ம ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது பாஸ்? இந்த பசங்கெல்லாம் யாரு? இங்க பாருங்க, ஃப்ளேம் கைசரோட எம்பளத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. மரியாதையா அதை திருப்பி கொடுங்க. ஐ எம் சாரி, நீ எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவன் விருப்பப்பட்டு தான் என் கூட இந்த இடாட்டன் பேட்டில் கலந்துக்கிட்டான், சரியா? அவனுக்கு இங்க இருக்கிற புகை மண்டலத்தை பத்தி தெரியலன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ எங்களை ஏமாத்திருக்க. நீ பொய் பேசுற. என்ன பண்ணலாம் ஷோ? அவன் நம்மளை ஏமாத்திருக்கான், ஆனா அவன் ஒன்னும் பொய்லாம் பேசல. அப்படின்னா சரி, இடாட்டன் பேட்டிலுக்கு நான் இப்ப உன்னை சேலஞ்ச் பண்றேன். நீ ரேஸ் ஓட்ட போறியா? நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ பறிச்ச எம்பளத்தை திருப்பி கொடுத்துடணும்.
ஆனா உன்கிட்ட பைக்கே இல்லையே. என்கிட்ட பைக் இருக்கு, அங்க பாருங்க. அட, இந்த பைக் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? எங்க அண்ணா தான் எனக்கு கொடுத்தாரு. என்னது, உங்க அண்ணன் கொடுத்தாரா? ஆல் தி பெஸ்ட். இந்த பைக்கை வச்சுக்கிட்டு என்ன தோக்கடிக்க முடியாது, இம்பாசிபிள். எங்க அண்ணா எனக்கு எதை கத்து கொடுத்தானோ அதை தான் இப்ப பண்ண போறேன். ஓகே, உன்னாலையும் ஜெயிக்க முடியும் மக்கோட்டோ. சரி, உன் பைக்க பொசிஷன்ல வச்சிட்டுமா? That's it, let's go. அதோ நடுவுல ஒரு பில்லர் இருக்கு, அதுதான் ஃபினிஷிங் பாயிண்ட். யார் முதல்ல போறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே. நெப்டியூன் தயாராயிடு. என் மனசு சொல்றத கேளு. என் லட்சியத்தை அடைய உதவி செய். Go! Go Makoto, go 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 Makoto, go go go. எங்க அண்ணா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான், நாம தைரியமா செயல்பட்டோம்னா எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நமக்கு தூசுதா. நான் கவனமா ஓட்டணும், என்னால ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. அவ அந்த டர்னிங்ல எவ்வளவு ஃபாஸ்டா திரும்புறா பாத்தியா? இப்ப வரைக்கும் அவ ரொம்ப சூப்பரா ரைட் பண்றா. சரியா சொன்ன, அப்படியே போ மக்கோட்டோ. அங்க பாரு, பனி ஹாப். சூப்பரான ஜம்ப் மக்கோட்டோ. முடியாது முடியாது, உன்னால என்ன தோக்கடிக்கவே முடியாது. நீங்களா அங்க பாத்தீங்கல்ல, அவன் அந்த ட்ராக்க உடைச்சிட்டான். பனியா பனி அவளால தாண்டவே முடியாது. இப்ப நான் என்ன பண்றது? மக்கோட்டோ, ஆப்ஸ்டிகல் ரேஸ்ல என்ன பண்ணியா அதையே இப்பவும் பண்ணி காட்டு. அப்படியே சொல்ற? புரிஞ்சு போச்சு. ஆனா என்னால செய்ய முடியலனா? தைரியமா போ, பயப்படாத. உன் மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உன்னால முடியும்னு எங்களுக்கு தெரியும். நீ உண்மையிலேயே எம்டிபி ரைடரா இருந்தா தைரியமா செயல்படு, அப்பதான் ஜெயிக்க முடியும். காலக்கிட்டப்பா. சூப்பர் மக்கோட்டோ. என்னால இதை நம்ப முடியல. இவன் எப்படி இதை பண்ணினா? பாத்து பாஸ். பிரமாதம், ரொம்ப பிரமாதம். ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிச்சிட்ட. உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே பாஸ். ஜெயிச்சிட்டேன், போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன். என் எம்ப்ளம ஜெயிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மக்கோட்டோ. அதெல்லாம் வேண்டாம், நான் ரொம்ப நாள் கழிச்சு பைக் ஓட்டுனேனே, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது என்ன? இது கோல்டு எம்ப்ளம். ஆமா, இது கோல்ட் எம்ப்ளம் தான். அது சரி, என் பைக்ல இந்த கோல்ட் எம்ப்ளம் எங்க இருந்து வந்துச்சு? எதுவா இருந்தா என்ன, நீ ஜெயிச்சிட்டல, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஷோ புத்திசாலித்தனமா பேசுறா. நீ அசத்திட்ட மக்காட்டோ, நீ கிரேட் தான். நிஜமாதான் பாராட்டுறியா? அட நிஜமாதான்பா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? மக்கோட்டோ போட்டியில ஜெயிச்சதனால ஃப்ளேம் கைசருடைய ஆம்பளம் திரும்ப கிடைச்சிருச்சு. ஆனா மக்கோட்டோவுக்கு உதவி செஞ்சவன் யாரு? அவனுடைய சகோதரன் கியூயிச்சியா? நமக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிடும், ஏன்னா இவர்கள் பயணம் தொடர்கிறது.
முதல்ல ஓட்டும் போது குனியணும், ஸ்லோப்ல இறங்கும் போது இன்னும் நல்லா குனியணும். அப்பதான் ஈஸியா திரும்ப முடியும். இப்போ பேரலல். உங்க வெயிட்ட பெடல் மேல போடுங்க, அப்புறம் அப்படியே பேரலல் ஜம்ப் பண்ணுங்க. ஷோ கூட போகும்போது பனிக்கட்டியில நாங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். வேற வழி இல்லாம மலைக்கு மேல இருந்த காட்டேஜுக்குள்ள நாங்க எல்லாரும் போனோம். அங்க ஒரு MTB ரைடரை நாங்க சந்திச்சோம். அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தா. அவங்க எங்களை போட்டிக்கு கூப்பிட்டாங்க. ஷோ முதல் முறையா பனிக்கட்டி மேல ரேஸ் பண்ண போறான். அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டா. அந்த நேரத்துல அந்த மாஸ்க் ரைடரும் கரெக்டா வந்துட்டாரு. இடாட்டன் சாம் மாஸ்க்